அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஜயநகர பாமணி பேரரசில் மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா, கிருஷ்ணதேவராயரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஸோ பெரும்பாலும் கிருஷ்ணதேவராயருக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அவர் எழுதின நூலை தான் அவங்க அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த பகுதி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது கிருஷ்ணதேவராயர் ஆமுக்த மால்யாதா அப்படின்ற காவியத்தை தெலுங்கு மொழியில் இயற்றினார். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது, ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற நாடக நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்றது சமஸ்கிருதம். அப்போ என்னதுங்க, கல்யாணம்னாலே நமக்கு சமைச்சு தானங்க போடுவாங்க. அப்போ சமைச்சு போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்றது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட நாடக நூல். சரி, அங்கே நிறைய பேருக்கு கல்யாணம் அப்படின்றது நாடகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க, தெனாலி ராமகிருஷ்ணனுடைய நூல் பாண்டுரங்க மகாத்தியம். சரி, அங்கே ரொம்ப முக்கியமானதுங்க. பாண்டுரங்க மகாத்தியம் அப்படின்றது தெனாலிராமன் அவர்களுடைய நூல். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஆமுக்த மால்யானா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமுக்த மால்யாதா அப்படின்னா என்னன்னாங்க, தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது யாரை பற்றியான ஒரு கதை அப்படின்னா, பெரியாழ்வாருடைய மகளான கோதை தேவியை பற்றியது. ஸோ இந்த கோதை தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் ரங்கநாதர் இருக்கார் இல்லைங்க, அவருக்கு அணிவிக்கிறதுக்காக மாலை வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு அணிவிக்கிறதுக்கு முன்னாடியே தான் அணிஞ்சிக்கிறாங்க. அதை தான் அணிஞ்ச பின்னாடி அதே மாலையை எடுத்து ஸ்ரீரங்கராதருக்கு அவங்க போடுறாங்க. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ ஆமுக்த மால்யாதா அப்படின்வாங்க. ஸோ ஆமுக்த மால்யாதா அப்படின்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்னு பொருள்படும். ஸோ மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.